திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நடுநாட்டு திருப்பதி என்று அழைக்கப்படும் இக்கோவில் வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இங்கு மூலவர் திருவிக்கிரமன் ஒரு காலை மட்டும் வானை நோக்கி நீட்டி தூக்கியபடி மரத்தாலான வடிவத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய 3 முதல் ஆழ்வார்களாலும் மற்றும் திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய பழமையான திருத்தலம் இதுவாகும். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலின் நுழைவு வாயில் அமைந்திருக்கும் கிழக்கு ராஜகோபுரம், மேற்கு ராஜகோபுரம், கட்டை கோபுரம் எனப்படும் வடக்கு ராஜகோபுரம், பிரதான சன்னதிகள் மற்றும் விமானங்கள் என அனைத்தும் முழுமையாக புனரமைக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டுள்ளன. கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தொடங்கின. யாகசாலை பூஜைகள் மற்றும் பிரதான ஹோமங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்றன. மூலஸ்தானத்தில் உள்ள உற்சவ மூர்த்திகள் யாகசாலைக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சிறப்பான பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து செய்துள்ளனர்.